ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவு டு டு தமிழ் சேனல்ல நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட வீடியோவில் லாஸ்ட்டாக இன்ஸ்க்ரீனை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போடுறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது, என் ஸ்க்ரீனை வைக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்கிறேன், யாரும் பண்ணுறது கிடையாது. பண்ணுனா உங்களுக்கு யூஸு, பண்ணலனா எனக்கு யூஸு. என்னடா யூஸ் கேட்குறியா, நீங்கள் பார்க்குறீங்களா அதுவே யூஸ் தான். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட என் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்கு உங்களோட ஹோம் பேஜ் வந்துட்டு, ஸோ அதாவது வீடியோ மேனேஜர் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஜூம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் உங்களோட வீடியோ மேலே ஜஸ்ட்டு டச் பண்ணி பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பேஜ் வந்துடும். ஸோ இதில் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மொபைல் அப்படின்றதுலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்க்ரீன், ஸோ என் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கார்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா கார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான், ரொம்பவும் சிம்பிளான விஷயம் தான். ஸோ உங்களோட யூடியூப்குள்ளே ஜஸ்ட் ஒன் டைம் யூடியூப்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடியோக்குள்ளே வந்துடும். அதாவது உங்களோட ப்ரௌசர் ஃபீச்சர், நீங்கள் நான் கூகுள் க்ரோமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கூகுள் க்ரோமுக்குள்ளே வந்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், என்னோடது லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்படி தான். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நில்லுங்க, நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ கீழே வந்து ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக எந்த இடத்துலேருந்து உங்களோட என் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. என் ஸ்க்ரீன் அப்படின்றது லாஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட என் ஸ்க்ரீனில் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் எலமெண்ட்டில் போய்ட்டு க்ரியேட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துமே மோஸ்ட் ரீசெண்ட் அப்டேட்னு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஸோ அதாவது ரீசெண்டாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என் ஸ்க்ரீனுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட் ரீசெண்ட் கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததாக நம்ம அடுத்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அடுத்த எலமெண்ட் நான் ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளேலிஸ்ட் யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் அந்த ப்ளேலிஸ்ட் தான் எல்லா வீடியோக்குமே நான் அதிகமாக ஆட் பண்ணுறது. ஏன்னா மற்ற ப்ளேலிஸ்ட் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணாதனால ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 வீடியோஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக கிரியேட் சப்ஸ்கிரைபர் பட்டன். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ எதுக்காக அப்படின்னா, ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ முழுசாக யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வைக்கிறது தான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்க்ரீன் வச்சாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது, நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஹோம் பேஜ்குள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்களோட வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பிடிக்கல அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ்.